ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம்னு சொல்ல. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு ஆப்பம் செய்ய போறோம். அது வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா செய்ய போறோம். நார்மலா ஆப்பம் செய்யறோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். முந்தின நாளே மாவு அரைச்சு புளிக்க வச்சு அடுத்த நாள் நம்ம செய்வோம். இன்னைக்கு அந்த ஆப்பம் வந்து இன்ஸ்டன்ட்டா செய்ய போறோம். எப்படி பண்ண போறோம்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து கோதுமை மாவுல தான் ஆப்பம் செய்ய போறோம். கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா வெயிட் 150 கிராம்ஸ். நீங்க வெயிட்ல சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஸோ 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு இங்க பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு சொல்லும் பார்த்தீங்களா, நம்ம கையில ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமா இந்த மாதிரி குண்டு குண்டான உள்ள அவலை எடுத்துருக்கேன். நீங்க அது தட்டு அவல் எடுத்து ஃபிளாட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அவல்னாலும் ஓகே, எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 30 கிராம்ஸ் வச்சுக்கோங்களேன். 20லேருந்து 30 கிராம் தான் இருக்கும் அது அந்த வெயிட்டு. அதே மாதிரி சாதம், இது வந்து மத்தியானம் வடித்த சாதம், ஒயிட் ரைஸு, இதை வந்து இந்த ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு. அதே மாதிரி தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். ஓகேயா? அடுத்தது இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இது வந்து நம்ம கடைகளெல்லாம் ப்ரெட்டெலாம் செய்வோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ட்ரை ஈஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வைப்பாங்க. ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரெட்டெலாம் செய்யலாம். அதுக்கான ஈஸ்ட்டு தான் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் நமக்கு தேவை. அதனால் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்னலான்னு பார்த்து ஒரு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதாவது கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வார்ம் வாட்டராக இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். முதல்ல வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊற வச்ச அவல். ஓகேங்களா? கூடவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அரிசி. இந்த அரிசி போட்டால் தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அது அரிசி மீன்ஸ் சாதம். சாதத்தை எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு அரைமுறி கிடையாது, ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. ஆப்போனாலே தேங்காய் கட்டாயமாக நம்ம போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு தண்ணி சூடாகிட்டா பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு, போதும். இதில் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடணும், அதாவது சீனி போடணும். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றி கிளறிக்கோங்க. கூடவே இந்த பாருங்கள், இந்த ஈஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம போட்டாச்சு. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, ஏன்னா நம்ம வந்து சாதம்லாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அரைச்சி எடுக்கணும். நல்ல ஒரு கிளறி மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். சரி, நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதையும் அலசி உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதை கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஆப்பம் வந்து வராது. ஸோ இதெல்லாம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, ஆப்பத்துக்கு எப்படி ஊற்றுனான்னு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கலக்கி இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஊறட்டும். இப்போ நம்ம ஏன்னா ஈஸ்ட்லாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இது இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகி புளிக்க ஆரம்பிக்கும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உடனே நம்ம வந்து ஆப்பம் செஞ்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ, மல்லிகா சாரீஸ். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு. சாரியோட ரேட்டு ஒன்லி 390 ருபீஸ் தான். அங்கே பாருங்கள், இதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மொத்தம் 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் ஜார்ஜெட் மெட்டீரியல். ஓகேங்களா? ஷிஃபான் ஜார்ஜெட் மெட்டீரியல் வரும். சாரியோட ரேட்டு 390. ஒரு 8 கலர்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கும்.
இங்கே பாருங்கள் எப்படி நல்ல ஒரு புளிச்சு நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் மாவு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு அரிசி மாவு ஒன்று ஆட் பண்ணி நான் கிளறி விட்டுட்டேன். அது வந்து நம்மளுடைய கேமராமேன் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டாரு, அது ஸ்கிப் ஆகிட்டு. ஓகேங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை மாவை கிளறதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வரும். அதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்து கலக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நான் நான்ஸ்டிக் ஆப்ப கடாய் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்துடுச்சு. கடாய் வந்து அதாவது ஆப்ப சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் குட்டி கரண்டி போட்டிருக்கிறதுனால 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துடுது பாருங்கள். இதை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஈஸ்ட் போட்டுக்கிறதுனால அந்த புளிச்சதுக்கும் அதுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக விழணும். இதுதான் ஆப்பத்தோட ரியல் ஆப்பனாலே இப்படி தான் வரணும் உங்களுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறதுனால இல்லை சைடில் ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இது கூட தேங்காய் பால் வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம ஆப்போன்னா தேங்காய் பால் ஊற்றி தான் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்டு பழக்கம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் கறி குழம்புலேருந்து சிக்கன் குழம்பா இருக்கட்டும், இல்லைனா வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா குருமா வைக்காங்க, ஆட்டுக்கால் பாயாங்க, என்னென்னலாமோ வந்துட்டு உங்களுக்கு எது வேணாலும் தேங்காய் சட்னிலேருந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். நான் அதை கூட உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம வீட்டில் ஒரு ரியலாக வந்து நம்ம செய்யக்கூடியதான ஆப்பம். இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதாகி வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய ஆப்பம். அப்படி எடுத்தோடனே அப்படி எப்படி வருது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ஆப்பம். கோதுமை மாவில் வந்து செய்யக்கூடியதான ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடுத்த மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது போய் ஊற்றிக்கலாம். நல்லா சட்டியை வந்து சிம் பண்ணிக்கோங்கண்ணே. ஊற்றும் போது சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் வச்சு ஒரே ஒரு ஆப்பத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து சக்கரை போட்டு தேங்காய் பால் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த தேங்காய் பால் நீங்கள் அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காவும் நீங்கள் போட்டுக்கோங்க. செம்மையாக வாசனையாக இருக்கும். எனக்கு எப்போவுமே பாருங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இது இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால தான் அந்த கிறிஸ்பினஸ் வருது. ஓகே, ரொம்பவே ஹெல்த்தியான எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சால் வந்து ஒரு வாயிலும் நிறுத்த முடியாது. நம்ம அந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.